ತಗದಿದ್ರುಗುಟ್ಟಕ ತಲ್ಲಂಕು ತಕತಿಕ್ಕು ತದ್ರುಗಿಡದ ಗಿಡದು ತತ್ತಡೀಂಗು ತಕಡೀಂಗು ತಕ್ಕಿಟ್ಟ ತಕಡೀಂಗು ತಕ್ಕುದ್ರುಗುಟ್ಟ ತಲ್ಲಂಕು ತಕಡೀ நீ குகுந்தர் தரவிடுதோம் தரவிடுதோம் தரவிடுதோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கலை வளர மனிதம் மலர, இந்த கலையினால் மனிதம் மலர வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வாழ்ந்த எமது தந்தை ஜார்ஜ் அடிகளாரின் பாதத்தை பணிந்து எனது மாணவி வாழ்த்தும் விதமாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான முறையில் ஸ்ரீ அபிநய நாட்டியாலயா கலாலயத்துடைய சலங்கை பூஜை மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பல சலங்கை பூஜைகளையும் அரங்கேற்றங்களையும் இந்த நிறுவனம் மேற்கொண்டு பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். எனது மாணவி, எனது பெருமைக்குரிய மாணவி பிரீதா அவர்கள். அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பலாம். கலை என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். கலைத்துறையில் இந்த பொக்கிஷமான இந்த கலையை மூழ்கி முத்தெடுத்து தனது திறமை மிகச்சிறப்பான முறையில் வெளிக்கொணர்ந்து இருப்பவர் எனது மாணவி பிரீதா அவர்கள். இங்கே பார்க்கும்போது இது சலங்கை பூஜையா இல்லை இது அரங்கேற்றமான ஒரு பெரிய டவுட் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த மாணவிகளை, இந்த 12 தேவதைகளை சிவனா பார்த்தோம், முருகனா பார்த்தோம், கண்ணனா பார்த்தோம். இப்படி பல விதத்தில் இந்த தைப்பூசம்லாம் நடந்துச்சு. நம்ம போய் பழனி மலையில் போய் பார்க்கக்கூடிய அத்தனை முருகன்களை, அந்த குட்டி முருகன்களை நம்ம இங்கே பார்த்தோம். கோயிலுக்கே போக வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கேற்றங்களையும் சலங்கை பூஜைகளையும் பார்க்கும்போது அந்த கடவுளே நேரடியாக வந்த மாதிரி இருக்குது, வணங்கின மாதிரி இருக்குது. மீண்டும் இந்த கலை நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரீதா இந்த மாணவியை பற்றி சொல்லும் பொழுது, எனது மாணவி இன்றைய ஆசிரியர், இன்றைய குரு, பல மாணவிகளை உருவாக்கியிருக்கிறார். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகச்சிறந்த ஒரு மாணவி, படிக்கும் பொழுதே பல கற்பனையோடு வாழ்ந்த ஒரு மாணவி, ரொம்ப பொறுமையான மாணவி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையோடு வாழ்ந்த ஒரு மாணவி பிரீதா அவர்கள். அங்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மனதிலும் பதிந்திருக்கக்கூடிய மாணவி பிரீதா அவர்கள். பிரீதா கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது. எனக்கு ஒரு திருக்குறள் தான் வருது. என்னுடைய மாணவிகளுடைய அரங்கேற்றத்துக்கு நான் போகும்பொழுதெல்லாம் இந்த திருக்குறளை நான் சொல்வது உண்டு. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கி இவங்க வளர்றது விதத்தையும் இவங்க நல்லா இருக்கிறத விதத்தையும் பார்க்கும்போது அதை விட ஒரு ஆசிரியருக்கு, ஒரு குருவுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை, பெரிய ஒரு இதே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் எனக்கு மனசார வாழ்த்துறேன் பிரீதா அவர்களை. அவங்களுடைய கனவு என்னை கூப்பிடணும், என்னுடைய மாணவிகளுடைய திறமை, அந்த மாணவிகளுடைய ஆடக்கூடிய திறமையை எனக்கு முன்னாடி காமிக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிரீதா அவர்களுக்கு. மிகச்சிறப்பான முறையில் இந்த மாணவிகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடல்களையும் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாணவிகளையும் சிலையாக வடித்தெடுத்திருக்கிறார், சிற்பியாக இருந்திருக்கிறார் வனிதா அவர்கள். ஃபாதர் ஜார்ஜ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுக்குள்ள 98% நம்ம தாண்டினா ஒரு 100% இருக்கணும். 98% தாண்டினா என்ன ஆகும்? உள்ள விழுந்துருவோம். 99% தாண்டினா என்ன பண்ணுவோம்? உள்ள விழுந்துருவோம். 100க்கு 100% தாண்டினால் மட்டுமே இந்த கிணறை முழுமையாக தாண்ட முடியும். அதுபோல இந்த மாணவிகளை 100% இருந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவிகளையும் சொல்ல வேண்டும், ரொம்ப தத்துரூபமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அபிநயிச்சு அங்க சுத்தத்தோட டான்ஸுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், மரமண்டி இப்படி தான் இருக்க வேண்டும் பாவம்ன்ற ஒரு நிலையை
பிரீதா அவர்கள் உருவாக்கி மிகச்சிறப்பான முறையில் செய்ய வச்சுருக்காங்க. பானை மேலே, தாம்பளத்தட்டு மேலே ஒவ்வொரு பாடல்களையும் மிக அருமையாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனே இருந்துச்சு. எனக்கு நான் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாகவும் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அருமை அருமை அருமையோ அருமை. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் ஒரு வரவேற்பு நடனம், கலைக்காவிரியுடைய வரவேற்பு நடனம் ஆடினாங்க. அருமையான ஒரு நடன உருவாக்கம், பிரீதாவுடைய நடன உருவாக்கம். அதுக்கப்புறம் ஸ்ரீ கணேச ஸ்துதி பாடகர் பாடியிருக்காங்க சுசிராஜ் அவர்கள். அதே போல் புஷ்பாஞ்சலி. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது, மிகப்பெரிய இலக்கியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்குது உலகத்தில். அத்தனை விஷயங்களும் இப்படி பாரம்பரியமான ஒரு கலையை தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுக்கு நான் மனதார தலை வணங்குகிறேன். செல்களோடே இந்த காலம் போய்கொண்டே இருக்கிறது. நிறைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுகர் வந்துடுது குழந்தைங்களுக்கு, பல நோய்கள்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் என்னோட குழந்தை இந்த மாதிரி பாரம்பரிய கலையை கற்றுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் இந்த பாரம்பரிய கலையை தெய்வீகமான இந்த கலையை கற்றுக்க அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அலாரிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கை இப்படி தான் இருக்கணும். அந்த கை அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக மாணவர்கள் செஞ்சாங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்ய வச்சு திருப்பி பார்க்கணும். அதே போல் நடேஷ கௌத்துவம், சிந்து பைரவி ராகத்திலிருந்து கற்பகமே அப்படின்ற ஒரு அம்பாள் பற்றிய ஒரு கிருதி, போஷம்போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ராகத்தில் சிவன் மேலே ஒரு கீர்த்தனை. அதே போல் கண்ணன் பாட்டு சிங்கேந்திர மதிமத்தில் அசைந்தாடு மயில் ஒன்று கண்டாயின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு கிருதி. காவடி சிற்பம், அப்படியே பழனி மலைக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அந்த குழந்தைங்க. மிக சிறப்பான முறையில் தைப்பூசத்துக்கு நம்ம அங்கே போக வேண்டாம், இங்கேயே பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளோ அருமையான பிருந்தாவன சாரங்கா அந்த ராகத்தில் அருமையான மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் சுசிராஜ் பாட மாணவர்கள் அழகாக ஆடினாங்க. அதே போல் பாரதியார் பாடல் ஆடினாங்க. பரதநாட்டியத்தை மேன்மைப்படுத்த வகையில் அந்த பழைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் ஆட வச்சுருக்காங்க. இப்படி மிகச்சிறந்த முறையில் இந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து மாணவிகளை மிக மிக அருமையாக உருவாக்கியிருக்கிறாங்க பிரீதா அவர்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் உங்கள் அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாணவ செல்வங்களை தொடர்ந்து இந்த கலைத்துறையில் பயணிக்க வேண்டும். இன்றோடு அவர்கள் முடிந்துவிட்டது என்று நிற்காமல் தொடர்ந்து இந்த கலையை அவர்கள் கற்றுக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். நான் இந்த தருணத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்வது அதுதான். அதே போல் அவர்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும், டாக்டர் பட்டம் பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால், டிகிரி வாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி உங்களை கரம் விரித்து வரவேற்கின்றது. எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை டாக்டராக்கி பாருங்க. அது உலகத்துக்கே மிகச்சிறந்த முறையில் ஒரு மன அமைதியும் ஒரு மன நிம்மதியும் தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலையாக இருக்கக்கூடியது இந்த பரதக்கலை. அதே போல் இந்த ஸ்டேஜை நீங்கள் எடுத்துக்கலாம், அதே போல் லைட்டிங் எடுத்துக்கலாம், அதே போல் மேக்கப் பெனிட்டா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் அவங்க அருமையாக உருவாக்கிட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுதுன்னா இத்தனை பேரோட உழைப்பு அதில் இருந்தால் மட்டுமே ஒரு அருமையான ஒரு அரங்கேற்றம், சலங்க பூஜை நடக்கும். அப்படி அந்த விதத்தில் மிகச்சிறப்பான முறையில் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும், ஒரு சவுண்ட் அண்ட் லைட் எடுத்துக்கோங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒவ்வொருத்தருடைய உழைப்பு பின்புறமாக இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த முறையில் அருணா பாண்டியன் ஒவ்வொரு நாட்டியத்தையும் கரவழி எழுப்பலாம், அந்த உற்சாகப்படுத்தி அந்த பாட்டும் அந்த டான்ஸுக்குரிய ஆழமான கருத்தை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருணா பாண்டியன் அவர்களுக்கு. அதே போல் இந்த தருணத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டும், பிரீதா அவர்களுடைய கணவர் ரவி அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஒவ்வொரு விதத்திலையும் அங்கே நான் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க ஆடுறது அவ்வளோ ரசித்து பார்த்து அவர் கரவொலி எழுப்பினார்.
மனசார பாராட்டினாரு. நாங்கள் வந்ததுலேருந்து இன்று வரை இப்போ வரை ரொம்ப எங்களை நுணுக்கமாக கவனித்து அழைத்திருக்கிறாரு. அதே போல் அவருடைய தம்பி தீபக்கையும் வாழ்த்துகிறேன். அதே போல் இன்று மிகச்சிறப்பான முறையில் பாடிய டாக்டர் சூசைராஜ் அவர்கள், அருண் அவர்கள் மிருதங்கம், அருண் அவர்கள் வயலின், கிருபா முரளி அவர்கள் சிறப்பு இசைக்கருவி, புஷ்பா கணபதி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் இந்த அரங்கத்தையே வைப்ரேஷனாக ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு கரவொலியை ஏற்படும். இந்த 12 மாணவிகளையும் 12 தேவதைகளையும் நான் இந்த தருணத்தில் வாழ்த்துகிறேன். இவர்களை இதோடு விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ண வைங்க. தொடர்ந்து இந்த மாணவர்கள் இந்த கலையில் படிக்க வேண்டும், ஆழமாக நுணுக்கமான அறிவுகளை அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நிறுவனம் பல ஜூபிலிகளையும் பல வெற்றிகளையும் அடைய வேண்டும், மேலும் மேலும் உலக அளவு உயர வேண்டும் என்று இந்த நிறுவனத்தை வாழ்த்தி, பிரீதா அவர்களின் குடும்பம், அவர்கள் பணி செய்யக்கூடிய அனைவரையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது மாணவியை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றி வாழ்த்துகிறேன்.